மாசற்ற மகர ராசி மகர லக்னத்து நேயர்களே, குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். இந்த நிகழ்ச்சியில நாம கடந்த பல வாரங்களா மேசத்துல இருந்து தனுசு வரைக்கும் அந்த ராசி லக்னத்தை சார்ந்தவங்களோட காதல் விவகாரம் எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து பேசிட்டு வந்தோம். இன்னைக்கு இப்ப இந்த நிகழ்ச்சியில மகர ராசி மகர லக்னத்தை சேர்ந்தவங்களோட காதலும் திருமண வாழ்க்கையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். மகர ராசி மகர லக்னத்தை சேர்ந்தவங்க காதல் விவகாரத்துல அன்பானவர்களா, சிடுசிடுப்பானவர்களா, கோபக்காரர்களா? அன்பானவர்களா, சிடுசிடுப்பானவர்களா, கோபக்காரர்களா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிடுசிடுப்பையும் கோபத்தையும் உள்ள அடக்கி அன்பை மட்டும் காதல் விவகாரங்கள்ல மட்டும் அன்பை முழுமையா வெளிப்படுத்துவாங்க. இவங்க காதல் விவகாரங்கள்ல மட்டும் சிடுசிடுப்பை உள்ளடக்கிக்குவாங்க, கோபத்தை உள்ளடக்கிக்குவாங்க, அன்பை மட்டும் முழுமையா வெளிப்படுத்துவாங்க. மகர ராசி மகர லக்னத்தை சேர்ந்தவங்க தன்னுடைய எதிர்ப்பாளின் பொருட்ட அவங்க செலுத்துற அன்பை வெளிப்படையா சொல்லக்கூடியவங்களா? என்ன ஒரு பெரிய விஷயம், அன்பனை வெளிப்படையா சொல்ல வேண்டியதானே. ஆனா இவங்க வெளிப்படையா சொல்லுவாங்களா? இவங்க எப்படி பார்த்தாலும், எந்த வகையில பார்த்தாலும் வெளிப்படையா விவரமா நான் உங்க மேல அன்பு வச்சிருக்கேன் அப்படிங்கறத விருச்சிக ராசிக்காரங்க சொல்றது மாதிரி இவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க போல்டா சொல்லுவாங்க, நான் உங்க மேல அன்பு வைக்கிறேன், நீங்க மேல அன்பு வச்சிருக்கீங்களா அதை தெரிஞ்சுக்கணும் ஓப்பனா கேட்பாங்க. இவங்க அன்பு வச்சிருக்கிறதையே சொல்ல மாட்டாங்க, ஓப்பனா வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் இவங்க விருச்சிக லக்ன ராசிக்காரங்களை இவங்க காதலிக்க நேர்ந்தா காதல்லையும் திருமண வாழ்க்கையிலும் முரண்பாடுகள் அதிகமா ஏற்படுறது காரணம் தான். இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, அவங்க அன்பை வெளிப்படுத்தணும், தான் நேசிக்கிறத தெரிவிக்கணும், வாழ்க்கை தினம் நம்ம நேசிக்கிறத தெரிவிக்கணும்னு நினைக்கிறவங்க. இவங்க நேசிக்கிறதே வெளிப்படையா சொல்ல மாட்டாங்களா மகரம். அதனால அவங்களுக்கும் நடுவில் காதல் பிரேக்கப் ஆயிடும். மகர ராசி மகர லக்ன நேயர்கள் இந்த சினிமா நாடகங்கள்ல வர்ற மாதிரி காதல் விஷயங்கள்ல அதிக கற்பனைகளோ அப்படி குதூகலமா அப்படியே அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு வெளிப்படையா மிக உணர்ச்சி வசமா இருப்பாங்களா? காதல் ஏற்பட்டோன்னா அந்த ஒரு உணர்ச்சி வசமா அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில அந்த உணர்ச்சி வசமா இருப்பாங்களா? இவங்களுக்கு அந்த மாதிரி உணர்ச்சிகரமாகவோ கற்பனையாகவோ அல்லது போலி நடிப்போ இவங்க வச்சுக்கவே மாட்டாங்க. இவங்களாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க. இவங்க அந்த காதலிக்கிறவங்க உணர்ச்சி அப்படியே காமிக்க மாட்டாங்க, அழுத்தமான ஆளுங்க, உணர்ச்சி காமிக்க மாட்டாங்க. கற்பனையும் அப்படியே கலந்து பேச மாட்டாங்க, கவிதை அதெல்லாம் கற்பனை கலந்து பேச மாட்டாங்க. போலியா நடிக்கவும் தெரியாது இவங்களுக்கு. ஐயோ உங்களை பார்க்காம எப்படி இருக்குதுங்க, இன்னைக்கு நேத்து ஏன் வரல, இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க. இதெல்லாம் இவங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. ஆனா காதலிப்பாங்க, ஆனா அதை வெளிப்படையா வெளிப்படுத்த மாட்டாங்க. சரி, நீங்க சொல்றீங்க இந்த மகர ராசி மகர லக்னத்துக்காரங்க தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படையா வெளிப்படுத்த மாட்டாங்க, அன்பை வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது இவங்க காதலிக்கும் போது அந்த எதிர்ப்பாளினத்தோட எப்படிதான் நடந்துக்குவாங்க, எப்படி இவங்க காதலிப்பாங்க? இவங்க காதல்லையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, கணவன் மனைவி வாழ்க்கையிலும் சரி, அந்த எதிர்ப்பாளினத்தோட அணுகும் போது ரொம்ப நிதானமா அணுகுவாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப கேர்ஃபுல்லாவும் அணுகுவாங்க. அது இவங்களுடைய சுபாவம். இந்த மகர ராசி மகர லக்னத்துக்காரங்களோட காதல் ஒரு தைரியமானதா இருக்காதா, ஒரு வெறித்தனமானதாக இருக்காதா? காதல்னா அதுல ஒரு குதூகலம் இருக்கணும், வழக்கத்தோட அதிகமான ஒரு வேகம் இருக்கணும்ல, தைரியமா செயல்படணும்ல காதல் விஷயத்துல. ஆமா நான் அவரை காதலிக்கிறேன் அப்படி தைரியமா செயல்படணும்ல. அந்த மாதிரி தைரியமா செயல்படுவாங்களா, வெறித்தனமா செயல்படுவாங்களா? இவங்க காதல்ல தைரியமாவும் செயல்பட மாட்டாங்க, அதுல முரட்டுத்தனமாவும் செயல்பட மாட்டாங்க. ரெண்டும் இவங்க கிட்ட இருக்காது. அப்படியே எப்பவும் போல இயல்பா, சில நேரத்துல அந்த எதிரில லவ் பண்ணக்கூடிய ஒரு சந்தேகம் கூட வரும், உண்மையிலே நம்ம லவ் பண்றாங்களா இல்ல இவங்க ஏதோ மேலோட்டமா தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிட்டு இருக்காங்களா அப்படின்னு அடிக்கடி அவங்களுக்கு சந்தேகம் வரும். அந்த மாதிரி தைரியமாவும் அதை முரட்டுத்தனமாவும் அதை வெளிப்படுத்த மாட்டாங்க, நடந்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அது இவங்களுடைய ஒரு குணம். மகர ராசி மகர லக்னத்துக்காரங்க எதையும் அவ்வளவு சுலபமா அன்பையோ உணர்ச்சியோ
அந்த தைரியமாகவோ ரொம்ப ஆவல் அதிகத்தையோ காமிச்சிக்க மாட்டாங்க காதல்ல அப்படின்னு சொல்றீங்க. குடும்ப வாழ்க்கையில காமிச்சிக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்படின்னு அவங்க எதிர்பாலினத்தவர்கிட்ட தனது தேவையை பூர்த்தி செஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு இவங்களா முன்னாடி போவாங்களா அல்லது அவங்களாக தானா வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களா? தன்னுடைய தேவையை காதலர்கிட்டயோ வாழ்க்கை துணைவர்கிட்ட பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு இவங்களா முன் செல்வாங்களா அல்லது அவங்களா தானா வரணும்னு நினைப்பாங்களா? இவங்க தானா முன் வந்து ஒரு விஷயத்த பூர்த்தி செஞ்சுக்கவே விரும்பவே மாட்டாங்க. எதோ பண்ணுவாங்க, ஆனா அவங்க தானா வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இவங்களா போய் ரொம்ப ஒரு விஷயத்த வந்து இவங்க விருப்பப்படி செஞ்ச மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க. அந்த எதிர்ப்பாளர்கள் தானா வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அது இவங்களோட ஒரு குணம். மகர ராசி மகள கிணத்துக்காரங்க தன்னுடைய தேவைகளை வாழ்க்கை துறையிட்ட பூர்த்தி செஞ்சு இவங்களா முன் வந்து போக மாட்டாங்க, அவங்களா தானா வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்படின்னா தன்னுடைய தேவைகளை எதிர்பார்த்தோட பூர்த்தி செஞ்சுக்க இவங்க என்னதான் செய்வாங்க, என்னதான் டெக்னிக் வச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப தந்திரமா அந்த காதலருடையோ வாழ்க்கை துணையருடையோ பேசி அவங்களே ஒரு விஷயத்தை விரும்புற மாதிரி அப்படி கொண்டு வருவாங்க. அவங்க விருப்பத்தை இவங்க பூர்த்தி செய்யறாங்களாம், அவங்க விருப்பத்தை இவங்க பூர்த்தி செய்ய அவங்க உதவுறாங்களாம். அந்த மாதிரி சந்தர்ப்பம் சொல்லி தானா உருவாக்குவாங்க. அதுல இவங்க கில்லாடிங்க. சரி, மகர ராசி மகர லக்னத்துக்காரங்க தந்திரமா எதிர்பாலத்துல பேசி அவங்களே ஒரு விஷயத்தை விரும்புற மாதிரி பண்ணி அவங்க விருப்பத்தை இவங்க பூர்த்தி செய்ய உதவுற மாதிரி பண்ணி சூழ்நிலை உருவாக்குறாங்க. சரி, அப்படியே உருவாக்கிட்டோம். அதனால என்ன இருக்குது, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கிட்ட வாட்டி அதன் பிறகு தைரியமா தன்னுடைய செயல்ல முன்னேறுவாங்களா? இவங்க அவங்களா விரும்புற மாதிரி கொண்டு வராங்க, அவங்களும் வந்துடுறாங்க, விருப்பத்துக்கு வந்துடுறாங்க, இவங்க தைரியமா அதுல செயல்படுவாங்களா? அந்த தந்திரமா எதிர்பாலத்தோட சம்மதத்தை இவங்க பெற்ற பிறகு கூட ஒரு முறை இல்ல, ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை அவங்க சம்மதத்தை பெற்ற பிறகு கூட தைரியமா அந்த விஷயத்துல முன்னேறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு டைப் இவங்க. அந்த தயக்கத்தை அதிகம் காமிப்பாங்க. ரொம்ப அவங்க இது பண்ணி ரொம்ப அவங்க இம்ப்ரெஸ் பண்ணி ரொம்ப அவங்க கட்டாயப்படுத்தி அப்படி கொண்டு வர மாதிரி சூழ்நிலை உருவாக்குவாங்க. இந்த மகர ராசி மகர லக்னத்துக்காரங்க வந்து காதல்லையும் கணவன் மனைவிக்கு நடந்துக்கிற விஷயத்துல இவங்க அணுகுமுறையை பார்த்து இவங்களுடைய காதலரோ வாழ்க்கை துணைவரோ என்ன செய்வாங்க? இவங்க ரொம்ப தைரியமா முன் வர மாட்டேங்கிறாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவை முயற்சி பண்ணாலும் தைரியமா அவங்களே வாழ்க்கை துணைவரே காதலரே முயற்சி பண்ணா கூட இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப இதா டிசர்வாவே ஒரு ஜாக்கிரதையாவே இருக்கிறாங்களே. இந்த மாதிரி இருக்கிறது வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி மனநிலை ஏற்படுத்தும்? ஒரு பக்கம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், ஆனா தொடர்ந்து இவங்க இப்படியே செஞ்சுட்டு வந்தா அவங்களுக்கு வந்து ஏதோ நம்ம பிரியத்துக்காக இவங்க ஏதோ நம்ம அணுகிற மாதிரி தெரியுத, நம்ம பிரியத்துக்காக தான் இவங்க வந்து ஒத்துழைக்கிற மாதிரி தெரியுத, இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படிங்கிற மனக்கவலையே வந்துடும் அவங்க லைஃப் பார்ட்னருக்கு. அத மாதிரி இதை அவங்க உருவாக்க கூடாது. இந்த மகர ராசி மகர லக்னத்தை சேர்ந்தவங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்க எவ்வளவு காலம் எடுத்துக்குவாங்க? இவங்க லவ் பண்றதா இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி, இவங்களா விரும்பி தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி, பெரியவங்களா தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி, இவங்க ரொம்ப டைம் எடுத்துக்குவாங்க, ரொம்ப நீண்ட கால அவகாசத்தை எடுத்துக்குவாங்க. அதுக்குள்ள இவங்களை காதலிக்கிறவங்களுக்கு போதும் போதும் ஆயிடும். இது என்ன நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு பொறுமை வேணும். இவங்களை லவ் பண்றவங்களுக்கு வந்து அவ்வளவு பொறுமை இருந்தாதான் இவங்களை லவ் பண்ண முடியும். அதே மாதிரிதான் திருமண வாழ்க்கையிலும் அந்த உறுதி செய்யற திருமணத்தை கூட இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, பிடிச்சிருக்கு மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு, பொண்ணு இப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு பதில் சொல்ல டைம் எடுத்துக்குவாங்க பாருங்க. அவன் பெரியவங்களுக்கு வெறுப்பு வந்து நீ கல்யாணம் பண்ணிட்டா போப்ப பண்ணி காட்டி போ அப்படிங்கிற மாதிரி அந்த வெறுப்பு அந்த டைம் வர வரைக்கும் டைம் எடுத்துட்டு அப்புறமா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.